ஹலோ ஆல், இன்றைக்கி நான் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நூல்கோல் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் குளிர் பிரதேசத்தில் ரொம்ப ஈஸியாக நல்லா வளரக்கூடியது. நான் இப்போ இருக்கிறது ஸ்காட்லாண்டு. இங்கே இது வளர்க்கலான்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அதுலேருந்து நான் கார்டனில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. இது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு வெஜிடபிள். இந்த காயை வச்சு ஒரு டேஸ்டியான குருமா பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. 2 மாசத்துலேருந்து 3 மாசத்துல நல்லா வளர்ந்து வந்துடும். இது விதையிலேருந்து வரக்கூடிய செடி. ரொம்ப சின்னதாக கடுகு மாதிரி தான் இருக்கும் விதை. குருமா பெங்களூர் ஹோட்டலில் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த குருமா. இதுக்கு முதல்ல இந்த காயை எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற தோலை நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த காய் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெருசு. இந்த காய் சுகர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். பட் இந்த காய் கிடைச்சா இந்த காயையும் ஒரு நாள் நம்ம இந்த காயிலையும் ஒரு நாள் நம்ம சமைக்கலாம் வாரத்துக்கு. நூல்கோலை இந்த சைஸில் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி குருமா பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக பட்டாணி கூட எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த பட்டாணி இல்லாமலே பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். இது வெந்தயக்கீரை, மேத்தி லீவ்ஸு. இது கார்டனில் எனக்கு போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லதுதான்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனியா பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் 2-3 முந்திரி பருப்பு, அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இல்லாட்டி அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சீரகம், கியூமின் சீட்ஸ் போடுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் அண்டு பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்துடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயத்துலேயே வெந்தயக்கீரை, மேத்தி லீஃபையும் சேர்க்குறேன். இதை நல்லா வதங்கிடும் வெங்காயத்தோடு சேர்ந்து. இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை ஈஸியாக நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். ஆர்கானிக்காக நம்ம இந்த கெமிக்கல் எதுவும் இல்லாமல் அப்பப்போ கறியிலையோ இந்த மாதிரி கறியிலையோ இல்லாட்டி சட்னியோ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப சின்ன கண்டெய்னர் இருந்தால் கூட நம்ம ஜன்னலில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ கூட நான் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் தனியா பவுடர். இதை போட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூல்கோலை இதில் சேர்த்துடலாம். நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். இதோட இந்த பட்டாணியையும் சேர்க்குறேன். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை இதில் விட்டுறலாம். இந்த அளவுக்கு விட்டால் போதும். சீக்கிரமாக இது வேகிறதுக்காக இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ KholRabi குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், ஃபெனல் சீடு இது 3ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை லைட்டாக 1 or 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இதோட நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த குருமா சப்பாத்திக்கு, பாஸ்மதி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான KholRabi குருமா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.